அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது இந்தியா ஃபுல்லும் நடக்கிற ஒரு பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டுல நாங்க சகோதரத்துவத்தோட ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க வழிபாட்டு தலங்கள்ல வந்து எங்களை வழிபட தடை செய்யறாங்க. 800 ஆண்டுகள் சொல்றதை விட 1000 ஆண்டுகளாக வழிபாட்டுட்டு வந்த ஒரு முறைகளை தடை செய்யறாங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு தடை. அதாவது ஒரு திருடனாக, ஒரு குற்றவாளியாக எங்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு அதாவது வேற ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் போல், எங்களை அந்நியர்கள் போல், வேற்று மதத்தவர்கள் போல் எங்களை வந்து அந்நியப்படுத்தி காட்டுறாங்க. இங்க என்ன நடக்குன்னா, இன்னைக்கு காலையில ஒரு கொந்திரி பாத்தியானு செய்யப்போனா நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நாங்களும் இந்த நாட்டுடைய பிரஜைகள், எங்கள் நாட்டு எங்க முன்னோர்களும் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக ரத்தம் செஞ்சிருக்காங்க. எங்களை ஏன் பிரிச்சு பாக்குறாங்க? எப்பயுமே வடநாட்டில் நடக்கிற விஷயம் தமிழ்நாட்டில் என்னைக்குமே கிடையாது. இது வந்து பெரியார் மண்ணு, இது அம்பேத்கர் மண்ணு. அதனால இங்க வந்து சமத்துவம் தான். ஆனா எங்களை பிளவுபடுத்த சில சங்கிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க விஷ கிருமிகள் ஊடுருவி எங்க திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர ஒளியா பாதுஷா 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு தர்காவை என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதற்கான முடிவு, இதற்கான ஒரு நல்ல ஒரு முடிவை இந்த தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இல்ல, ஒரு 10 வருட காலமா எங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தீபம் ஏற்றுவதா இருக்கட்டும், மேலே ஏறுவதா இருக்கட்டும், அதாவது ஒரு அசுத்தமா இருக்கட்டும், அது ஒரு வழிபாட்டு தலமாவே இது பண்ண மாட்டாங்க. நிறைய தவறான விஷயங்களுக்கும் எங்க மலையை யூஸ் பண்றாங்க. அதனால எங்க வழிபாட்டு தலங்களை தூய்மையாக்கி கொடுங்கள். எங்களுக்கான வழிபாட்டு உரிமை இது வந்து அனைத்து மத சார்பற்ற நாடு. நாங்க வழிபடணும். எங்களுக்கான உரிமையை இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஏற்று தரணும். இதை வந்து தமிழக அரசு வந்து தலையிடணும். இல்லாட்டி இது வந்து டெல்லி லெவல் ஆன ஒரு வேற ஒரு இதுக்கு கொண்டு போயிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்களும் போராடி அதாவது என்ன சொல்றது, சலிச்சு போயிட்டோம். இனி எங்க உயிரை தான் நாங்க தரணும் போல. இந்த உயிரை மக்களுடைய உயிரை எடுத்துக்கட்டும். அமைதியா கலைஞ்சு போங்க, இல்லைன்னா கைது செய்ய நேரிடும்.